சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகும்படி கடந்த மார்ச் 25ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனைவருக்குமே சம்மன் அனுப்பி உத்தரவிட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறையின் கூடுதல் குற்றப்பத்திரிகையை கோப்புக்கு எடுத்துக்கொண்ட சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்றைய தினம் நேரில் ஆஜராகும்படி அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பி உத்தரவிட்டது. அதன்படி தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு தற்போது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் நேரில் வருகை தந்திருக்கிறார். அதாவது கடந்த 2023 ஜூன் 12ஆம் தேதி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அன்றைய தினத்திலிருந்து தலைமறைவாக இருந்த அவரது சகோதரர் அசோக் குமார் தற்போது முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.